அக்கா என்னக்கா தேடுறீங்க? என் என் போனை காணோம், எங்க வச்சேனே தெரியலாதான் தேடிட்டு இருக்கேன். போனை தேடுறீங்களா? இங்கதான் வச்ச மாதிரி இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்க போச்சுன்னே தெரியலையே. அலைகின்ற என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இப்படி இப்படிங்கிற? தேடி கொடுக்க மாட்டியா? தேடுறேன்க்கா தேடுறேன்க்கா தேடுறேன். நான் தேடாம யார் தேடுவா? இங்க இருக்குமா? இங்க இல்லையே. ஐயோ, இங்க இங்கயும் இல்லையே. எங்க போயிருக்கோம்? அக்கா கொஞ்சம் தள்ளுங்க. இங்கெல்லாம் இல்லையே. ஒருவேளை இங்க வச்சிட்டீங்களா? அச்சச்சோ, எங்கேயுமே இல்லையேக்கா. எங்கக்கா போட்டீங்க? ஐயோ, இப்ப போன் இல்லாம என்னக்கா பண்ணுவீங்க? தெரியலையே, எங்க போச்சுன்னே தெரியலையே. அக்கா ஒரு ஐடியா. நான் வேணா என் போன்ல இருந்து உங்க போனுக்கு ஒரு ரிங் பண்ணவா? அப்ப சத்தம் கேட்டா தெரிஞ்சிரும்ல. ஆமால, ரிங் கூட பாப்போம். அக்கா அடிக்குதா? இன்னும் இல்லக்கா, இன்னும் இல்லக்கா. ரிங் போதுக்கா? ரிங் போதா? எங்கேயுமே கேக்கலையே. இல்லையே, எங்கேயும் கேக்குதே. தலங்க இங்கயா? இங்கேயும் இல்லையே. ரூம்குள்ள கேட்கவே இல்லையே. ஆமாக்கா. அக்கா ஹால்ல வச்சிட்டேனா? இல்லையே, இங்க தானே பேசிட்டு இருந்தேன். வேற எங்கேயோ கேக்குற மாதிரி இருக்கு. வாங்கக்கா. எங்க போயிருக்கோம்? அக்கா அக்கா இந்த பக்கம் தான் கேக்குது. வாங்கக்கா வாங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. இன்னைக்கு போனை கண்டுபிடிச்சிடலாம். போன் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க? எங்க போய்கிட்டு இருக்க வனஜா? இங்கதாக்கா கேக்குது. வாங்கக்கா, இந்த பக்கம் தான் கேக்குது. இங்க இல்ல, இங்க இல்ல. அதுக்குள்ள போய் இல்லக்கா, இந்த பக்கம் தான் கேக்குது. வாங்கக்கா. அக்கா ஸ்டோர் ரூம்குள்ள இருந்து போன் சத்தம் கேக்குது. இருங்க பாக்குறேன். ஆமாக்கா, இது உள்ள இருந்தா கேக்குது. அக்கா இங்க இருந்தா சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்குக்கா. ஆமாக்கா, இங்கதான் போன் இருக்கு. ஐயோ, அகிலாண்டேஸ்வரி மேடமா? இவங்க ஏன் இங்க வராங்க? ஒருவேளை இவங்க போனா இருக்குமோ? அப்பா, பாத்துரு. போன் இப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, என்ன போன் எடுத்துட்டா? அவளை பார்க்கலையா? என் போன் எப்படி இங்க வந்துச்சு?
என்னமோ தப்பா இருக்கே. நான் ரூம்ல பேசிட்டு வச்ச போன் இங்க எப்படி வந்துச்சு? கிடைச்சிருச்சா? அக்கா உள்ள போன் மட்டும் தான் பாத்தீங்களா அக்கா? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா இவ? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சு. ச்சே. என்ன ஆச்சு வனஜா? என்ன ஆச்சு? அகிலா என்னமோ வந்தா, ஆனா அவ கண்ணுல தான் பவானி படல. ஆ, அப்படியா? சரி, வாங்க உள்ள போய் பார்ப்போம். திடீர்னு அகிலாண்டேஸ்வரி மேம் உள்ள வந்துட்டாங்க. அவங்க கண்ணுல நான் பட்டிருந்தா பார்வதி அக்கா மாட்டிப்பாங்கல்ல. அதான் அவங்க கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கிட்டேன் மேடம். நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கல. பயங்கர புத்திசாலிமா. குட், இப்படிதான் இருக்கணும். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ம். அகிலா, அகிலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன கேட்டீங்க? இப்போ நான் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணேன்னு என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. ஓஹோ, அதுவும் சரியாதான் போச்சு. இது பாருங்க, சொல்ல வந்ததை டைரக்டா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சலாம் வராதீங்க, புரியுதா? என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. சொல்றேன், சுத்தி வளைக்காம நேருக்கு நேராவே கேக்குறேன். ஆ, பவானி மகேஷ் காதல் விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக ஆளவந்தார் பொண்ணோட நீ மகேஷோட நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிருக்க? எதுக்காக மகேஷ் பவானியோட காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறேன்? இப்படி ஒரு கேள்வியை இத்தனை நாள் என்ன பார்த்து கேட்காமலே இருக்கீங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனி கேட்டுட்டீங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜி, அவளோட மகன் கல்யாண விஷயத்துல நான் ஹெல்ப் பண்றதா வாக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க முன்னாடிதான் ஆதிக்கடவுர் பரம்பரை வாள் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இதெல்லாம் நீ உன்னோட பொறுப்பா நினைச்சு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பார்வதி மேல உள்ள வெறுப்புல பண்றதா தான் நினைக்கிறேன். இல்ல, என்ன என்ன பேசுறீங்க? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கா அகிலா. பார்வதி மேல உனக்கு இருக்கிற வெறுப்புல
பார்வதி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற பவானி மகேஷோட காதல நீ பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிற. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிற விஷயத்துல பார்வதி உன்னை ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஈகோல தான் பார்வதி கிட்ட நீ சத்தியம் வாங்கியிருக்க. பார்வதி கிட்ட நிச்சயதார்த்த பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்க. ஹலோ ஹலோ, நான் ஈகோ பாக்குற அளவுக்கு பார்வதி ஒண்ணு எனக்கு சமம் கிடையாது. நான் ஈகோ பாக்குற மாதிரி இருந்தா மறுபடியும் அவளை எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்? அன்னையில இருந்து எல்லா விஷயத்திலயும் பார்வதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நான் செய்யறது உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இப்பவும் சொல்றேன், பார்வதி மேல உனக்கு இருக்கிற ஈகோவால தான் பார்வதி பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னா கூட நீ என்ன தப்பா நினைக்கிற. உன்னோட ஃப்ரெண்டு ராஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி பார்வதி பவானிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. நீ மட்டும் ராஜிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். பார்வதி சத்தியம் காத்துல பறக்கணுமா? ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. பார்வதி பவானிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ராஜுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு நான் கொடுத்த வாக்கு தான் முக்கியம். பரம்பரை வாழ் மேல செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் முக்கியம். ஆதிக்கடவுர் பரம்பரையில வந்த நான் கொடுத்த வாக்க காப்பாத்த தவறுனா செத்து போனதுக்கு சமங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல எந்த டிஸ்கஷனும் வேண்டாம். வேற ஏதாவது பேசணும்னா பேசிட்டு போங்க. ஈகோ. அகிலா, நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட வேணா கோவத்தை காட்டலாம். பாவம், அந்த மனுஷன் ஏமாந்து போய் வெளியில போலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நான் உன்னை என்ன ஏமாத்தின? என்ன நான் என்ன உன்னோட ஹஸ்பண்ட்னு நினைச்சிட்டியா? நான் உன்னோட மனசாட்சி. சோ வாட்? ஆனா உன் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி உனக்கு ஈகோ தான் அகிலா. சி, இத்தனை வருஷமா நீ சொல்ற வார்த்தை சட்டமா இருக்கிற இடத்துல திடீர்னு பார்வதி உனக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் பண்ணா, அத பார்த்து உனக்கு அது கரெக்ட்னு தோணுது. ஆனா அத பார்த்து உனக்கு கோவமும் வருது. இது ஈகோ தானே அகிலா? ஈகோவும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இப்ப நீங்க இருந்து போறியா இல்லையா? ஆமா, எந்த திருடன் தான் ஆமா நான் திருடன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். நீ கொடுத்த வாக்கு பொய்யாக கூடாது. நீ கொடுத்த சத்தியம் நடக்காம போயிடக்கூடாது. பார்வதி எக்காரணத்தை கொண்டு உன்னை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நீ அடம் பிடிச்சு பார்வதி கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கி அவளை கட்டி போட்டிருக்க. நோ, இல்ல. இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? எனக்கு நான் கொடுத்த வாக்கு தான் முக்கியம். வாழ் மேல செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் முக்கியம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க அகிலா. வீம்புக்குன்னே போற பாதை சரியில்லைன்னு தெரிஞ்சே போகாத. நீ புத்திசாலி தானே? யோசிச்சு முடிவிடு. நீ போ. நான் போறேன் போ.
கடவுளே, கொடுத்த வாக்கையும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்தலனா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அது. கொடுத்த வாக்கையும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்த முடியல. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உருவாயிடுச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் கொடுத்த வாக்கு காப்பாத்தக்கூடிய ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மருமகளா இருந்துகிட்டு பவானிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம போயிடுச்சேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வேதனையும் சோதனையும் அகில் அம்மாவுக்கு ஏற்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கொடுத்த வாக்க காப்பாத்தலங்கிற களங்கம் அம்மாவுக்கு ஏற்பட்டுடக் கூடாது. பரம்பரை வாழ் மேல அவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவம் மரியாதை எப்பவும் நிலைச்சு நிக்கணும். நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கிற இந்த மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். காணாம போன பவானிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பவானி நல்லபடியா திரும்ப வரணும். இதுக்கெல்லாம் நீதான் எனக்கு அருள் புரியணும் கடவுளே.